டேய் பிரியாடா, பிரியா வரடா, போடா போடா. டேய் என்ன பயமா இருக்குடா, நீங்க யாராவது போய் சொல்லிடுங்கடா. டேய் நேத்து பிளேன் கிஸ் கொடுத்தான உடனே ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், இப்ப பட்டு போறதுக்கு என்ன கசக்குதா? போடா போடா, தைரியம் போடா. பிரியா உனக்கு எப்பவும் விளையாடுதா? போடி, எல்லாம் ஒரு ஜாலிக்குதா. நீ பாட்டுக்கு லீவ் முடிஞ்சது மெட்ராஸ் போட போற. இனிமே எல்லாம் இங்கதான். ஏய் அங்க பாடி அப்போ. ஏய் நீ தானே கேட்ட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? நாங்கெல்லாம் இருக்கிறதுனால அவன் தப்பிச்சான். தனியா உன்கிட்ட மாட்டினா அவன் அவ்வளவுதான். ஏய் நீ சும்மா ரெடி, அந்த அப்பு குட்டி பாவம். அப்போ ஏதாவது விசேஷமா? வந்து வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரியாவை. இருங்கடி சொல்லட்டும், அவசரப்படுறீங்களே. அப்போ நீங்க சொல்லுங்க. வந்து எங்களுக்குள்ள யாரு பிரியாவை லவ் பண்றதுன்னு பிரச்சனை. அதனால மலகாத்தா மாரியம்மன் கோயில்ல சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். அடடா அருமையான ஐடியா. சும்மா ரெடி. அப்போ மேல சொல்லுங்க. சீட்டுல டேனியலோட பேர் வந்துருச்சா, அதனால பிரியா டேனியலை லவ் பண்ணணும். எப்படி எப்படி? அதனால பிரியா டேனியலை லவ் பண்ணணும். இது என்னடி புது கதை? ஆத்தா சொல்லிடுச்சு, பிரியா எப்படியாவது அங்க டேனியலை லவ் பண்ணியே ஆகணும். What நமஸ்கார், வணக்கம். அன்பான தந்தைமார்களே, தாய்மார்களே, தங்கமான தங்காசிகளே, உங்களுக்காக உங்க ஊர் மேலே நாங்க வந்திருக்கிறோம். நான் எங்க பாபா, என் தங்காச்சி, நாங்க 3 பேரும் மரணக்கிணறுல மோட்டரை கொட்ட போறோம். வந்து பாருங்க. 6வது தில் இருந்தா வந்து செஞ்சு பாருங்க. சவாலே வாங்க வாங்க இந்தாங்க வாங்க வாங்க வந்துருங்க வந்துருங்க வாங்க. கண்டிப்பா வரணும். டாடா வீடியோ பை பை. ஏயா அந்த கிராப்புக்காரி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தா, ஆனா எனக்கு கொடுக்கும்போது மட்டும் வந்துருங்கோ வந்துருங்கோ வந்துருங்கோன்னு 3 தடவை சொல்லி. அதுல பெரிய விஷயமே இருக்கு. ராத்திரிக்கு நீ மரணக்கண்ண போய் பாரு, பொழுது விழுந்த விஷயம் தெரியும். அட அது இல்லையா, ஏற்கனவே ஊருக்குள்ள தண்டரா போட்டு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்கானுங்க. இப்ப கிராப்புக்காரியை பாக்குறதுக்கு நான் போனா கூடாரத்துக்குள்ளே வச்சு கொளுத்திட மாட்டானுங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு இதேதான் வேலை. நீ போய் பாரு ராஜா. தனியா பாக்கலாங்கிறியா? பார்த்தா விஷயமே முடிஞ்சிடுச்சு. அபாரம், அற்புதம், சூப்பர். சிங்கே, நேத்து மரண கிணறுல உங்க ஃபேமிலில 3 பேரும் மோட்டர் பைக் ஓட்டுனீங்களே, அடவர ரொம்ப டாப்பு, மறக்கவே முடியாது. அதுலயும் உங்க மூத்த பொண்ணும் 2வது பொண்ணும் ஓட்டுன விதம் இருக்கே, சூப்பர். அரே பையா, அது பொண்ணு இல்ல பையன், இதுதான் பொண்ணு. முகத்துல முடி இருக்கும் போதே நினைச்சேன், பொண்ணா இருந்தா இந்த அளவுக்கு கண்ணா பின்னான்னு முடி வளராதேன்னு. அப்புறம் தலையில ரிப்பனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சிங்கே, நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க, மோட்டர் பைக் ஓட்டினா பரவாயில்ல. இதுக்கு இடையில இந்த சின்ன பொண்ணு உட்கார்ந்து நசுங்குதே, அப்பதான் என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அரே பகவான் மேலே பாரம் போட்டு ஓட்டுறான். பகவான் யாரு? அவனும் உங்க குடும்பத்துல மோட்டர் பைக் ஓட்டுறானா? அரே கடவுள் கடவுள். ஓ அவரா? அது சரி, நீ யாருப்பா? நான் இந்த கிராமத்துல சின்ன பண்ண குடும்பத்தை சேர்ந்தவன். பாபா பாபா. ஆமா. என்னது உங்க குடும்பத்துல அப்பனையும் ஆட்டுக்குட்டி மாதிரி கூப்பிடுறீங்க? அன்னைக்கு கூட்டத்துல நோட்டீஸ் வாங்கினா ஓல் எடுக்கா பாபா. பாபா ஓல் எடுக்கானே அன்பா சொல்றீங்களே, அது எப்படி? அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்ன மட்டும் ஞாபகத்துல ஏன் வச்சிருக்கீங்க? நான் ஓபனா சொல்லிட்டா க்ளோஸாவே சொல்லுங்க. அந்த கூட்டத்துல இந்த மாதிரி மூஞ்சி யாருக்குமே இல்ல. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். அரே பேட்டா, நமக்கு தேவையான பால், தயிர், மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஊர் மேலே எங்க கிடைக்கும்? அதெல்லாம் ஊர் மேல கிடைக்காது, ஊரு கீழே தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் சப்ளை பண்ணுவேன். அரே ஒரு நாளைக்கு தரும், பாக்கி நாள் நீ எத்தனை நாளைக்கு இருப்ப? அது பகவான்கே தெரியும். அட அத கேட்கலையா? இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருப்ப? 1 மாசம் இருக்கிறான். 6 மாசம் ஆனாலும் சரி, நான் சப்ளை பண்றேன் எங்க பண்ணையில இருந்து. அரே பேட்டா, உன்னை மாதிரி தில் இருக்கிறதுனாலதான் இந்த ஊர் மேலே சின்ன சின்ன மழை பெய்யறா. வரட்டுமா? அரே பேட்டா. அம்மா, ஐயோ, பாய் பாய் ரே பாய். பாய் ரே பாய், பாய் ரே பாய், பாய் ரே பாய். இந்த இடி இடிச்சா மாரடைப்பே வந்துரும். இந்த பொண்ணு கிட்ட சரி பண்ணிக்க வேண்டியதான். என்ன? வரட்டா? வர்றேன். ஓஹோ. இடிக்கல? நை நை, அது ஆம்பளை, நான் பொம்பளை.
வந்ததுக்கு வலியோட போறதுதான் மிச்சம். வர்றேன் அம்மா. அரே பேட்டா ஆவ் பேட்டா ஆவ். 12:30 மணி ஆகுது. பாவம் இப்ப வந்திருக்கிற. பாவம் எப்பவுமே லேட்டா தான் வரும். என் மனசே சரியில்லை சிங்கு. பையா ஷோ ரொம்ப பிரமாதம், நல்ல கூட்டம், நீ ஏன் வரல? அந்த மூதேவிங்க கூட்டம் வீட்டுல இருக்கே, அதான் என் அண்ணனுங்க. அவனுங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ வருவேன்னு நானு பார்த்தேன், நீ வருவே இல்லப்பா. தினம் கோழி கோழியா கொண்டு வர உனக்கு எவ்வளவு கஷ்டம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உங்களால அடிக்கடி உயிரை விடுதே, இந்த கோழிகளுக்கு தான் கஷ்டம். இங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? நீங்க மரண கிணறுல பல ரவுண்ட் அடிக்கிறீங்க, உடம்பு வலிக்கும். நான் குடுக்கறத ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் போயிரும். சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா என் கையிலே கொடுத்துருங்க. அரே பையா கொண்டா. அலையாதீங்க. முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி ரவுண்டால அடிச்சா வலி எல்லாம் சரியாயிடும். ஏத்துங்க ஏத்துங்க. கப்பா ஏ பேட்டி 2 கிளாஸ் கொண்டு வா. பையா உட்கார். நான் என்ன சர்க்கஸ்காரனா கிளாஸ்ல உட்கார்றதுக்கு? அரே கட்டல் மேலே உட்கார். ஓஹோ. அரே கொஞ்சம் சாப்பிடுது. சிச்சி, நான் கொஞ்சமா குடிக்க மாட்டேன். ரொம்ப குடிச்சுதான் பழக்கம். அது உங்க முன்னாடி வேண்டாம். நீங்களே சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு மேன். என்னடே நான் வீட்டுக்கு போறேன். ஏய் பேட்டா போகாதே. உன் வீட்டுக்கே போனா என்ன சொல்லும்? சிங்கு தான் உனக்கு ஊத்தி கொடுத்திருக்கேன்னு சொல்லும். ஆனா நீ தான் எனக்கு ஊத்தி கொடுத்திருக்கிற. அதனால பேசாம இங்கே படு. ஆமா பாபா, இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பானோ, இங்கேயே படுக்கட்டும். சரி, என்ன பண்ற? தலையணிய கொண்டா, தலையணிய கொண்டா. என்னது கால்கை ஆடுது? இங்க இருக்க தலையணை. நான் வீட்டுக்கு போறேன். மூட்டை பூச்சி கொசு எதுவுமே இல்லாம தூக்கம் வர மாட்டேங்குது. எங்கடா உட பாக்குறே? பேட்டா நம்ம கிட்டே வேலை காட்டிட்டே. சிங்கு, நான் படுத்தேன், தூங்கிட்டேனா? தூக்கத்திலேயே எந்திரிச்சு உன் பொண்ணு கூட போய் படுத்துட்டேன். நாங்க காதுல பூ சுத்துற சிங் இல்ல, தலையில கொண்ட வைக்கிற சிங். தெரியுது. ஏய் பேட்டா, நீ எதுக்கு வர்ற, ஏன் வர்ற, ஏன் கோழி வாங்கி வர்ற, பாட்டில் வாங்கி வர்ற, எல்லாம் நமக்கு தெரியும். ஏய் நம்ம பொண்ணை டச் பண்ணிட்ட, பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல சுட்டு தள்ளிடும். யோ, என்னையா என் கல்யாணத்தை தப்புன்னு முடிச்சுட்ட? என் கல்யாணத்தை வச்சு 1.5 லட்சம் ரூபாய் 1.5 கிலோ தங்கம் வாங்கணும்னு எங்க வீட்டுல அலையிறாங்க ஐயா. ஓ மூஞ்சிக்கு 1.5 கிலோ தங்கம், 1.5 கிலோ புளி கூட கொடுக்க மாட்டாங்க. பேசாம நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல ஏய் பேட்டா எங்கடா வாழ்? ஐயோ, புளிய புடிச்சு கிளிக்கில கொடுக்க போறானுங்களே. உங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ண அன்னைக்கே வாளால மாப்பிள்ளைய குத்திடுவீங்களா? இல்ல கைய கொண்டா. बेटी अच्छा हाथ मिलाओ, हाथ मिलाओ। जीते रहो बेटी। நம்ம பொண்ணு மோகினி லட்சுமி மாதிரி பாதை பூஜை பண்ணு, காலை கழுவி குடி. பொண்ணு முகத்தை பார்த்து ஆசைப்பட்டதுக்கு காலை கழுவு வச்சுட்டானுங்களே பாவீங்களா.
அன்னைக்கே நோட்டீஸ் வாங்குற இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு சொன்னான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு மரண கிணறு பார்க்க போயிருந்திருக்க மாட்டேன். ஏதாவது நல்ல கிணறா பார்த்து விழுந்திருப்பேன். என் தலையெழுத்து. காலை மட்டும் கிளம்பினா போதுமா? போதும். பேட்டா செப்பல் கொண்டு வா, அதை தொடச்சு கொடு. ஏன் பேட்டா கம்பெனி தவிர வேற கம்பெனி திருப்ப தொடச்சா ஒத்துக்க மாட்டீங்களா? அரே அது இல்ல, நம்ம பையன் பேட்டா செப்பல் கொண்டு வா சொன்னேன், அதை தொடச்சு கொடு. குழந்தைக்கு தலைக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறையா? பேட்டா இதே மாதிரி 16 நாளைக்கு நீ இப்படி செய்யணும். யோ, இதே மாதிரி 16 நாளைக்கு இந்த செருப்புல தண்ணி ஊத்தினா செருப்பு பிஞ்சு போய்யா. அத பத்தி கவலை இல்ல, புதுசா வாங்கிக்கலாங்கிறியா? ஆமா, நீ வந்து செய்யணும். அப்படி இல்ல நாங்க எல்லாம் செருப்போட உன் வீட்டுக்கு வரோம். வாரையா வாரேன். எங்கடா போயிருந்த? ராத்திரி பூரா ஆளக்கானா ராத்தங்களா? என்னடா ஒரு மாதிரியா முழிக்கிற? அண்ணே, இவன் மொழியே சரியில்லை. ஒருவேளை மோகினி ஏதாவது பிடிச்சிருக்குமோ? மோகினியா? உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. என்னப்பா நெத்தில ரத்தம்? இது ரத்தத்தின் ரத்தம் இல்ல, பொட்டு இல்ல இல்ல, சாயம். குப்புற விழுந்ததுல அடிபட்டுருச்சு. கதையா விடுற? என்னுடைய 55 ஏஜ்ல எத்தனை பேத்த வெட்டி இருக்கிறேன், எந்தெந்த ரத்தத்தை பார்த்து இருக்கிறேன். ஒழுங்கா சொல்லு. எதுலாவது பிரச்சனையா? மாட்டிக்கிட்டியா? இந்த விஷயம் பஞ்சாப் வரை போனாலும் சரி விடுறதில்ல. பஞ்சாபா? அப்போ இவருக்கும் தெரிஞ்சு போச்சா? மோகினி பஞ்சாப் விஷயம் எப்படியோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இவங்க இருந்து தப்பிக்கிறது? How can I escape? How? அரே பேட்டா இதர். पहले तो அந்த ஆளு கூட்டம் எல்லாம் நம்மள துரத்திட்டு வருது பாரு. சோப்ரகோ ஓடிலாங்கறியா? மோகினி, பையா நானும் பாபாவும் அவங்கள சமாளிச்சுக்கிறோம், நீ சும்மா இரு. சிங்கு, நானும் உன் பொண்ணு பழகினதை தமாஷா நினைச்சு விட்டுரு. அவனுக்கு புரியாதவனுங்க, வெட்டினானுங்க, ரத்த ஆறு ஓடும். அரே நம்ம நாட்டுல 5 ஆறு ஓடுது, இங்க ரத்த ஆறு ஓடுது, ரத்த ஆறு ஓடுது. நம்ம பொண்ணை தொடர்ந்து தமாஷி இல்ல இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஆயுதத்தை மடக்கு. என்னடா அருவா கம்பு கத்தியோட வந்திருக்கீங்க? என்ன அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்களா? ஆமாடா, உங்க தலைய வெட்டி தொழில போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண போறோம். டேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா? பணம் கொட்ட தலையா? இந்தாப்பா மரியாதை பேசு. டேய் சொல்லாத. இந்த நாடு தமிழ்நாடு, அறிஞர்கள் பிறந்த நாடு. சத்தியமூர்த்தி, ராஜாஜி, காமராஜர் பிறந்த நாடு. பாப்பா, ராஜாஜி தமிழ்ல பிறந்துச்சா? ஏன் கேக்குது? அது ராஜாஜி வருதே, நம்ம சர்தார் ஜி கூட கனெக்ஷன் இருக்குதான்னு கேட்டேன். சுப்ரகோ, காந்திஜி பையனுக்கு ராஜகோபால் பொண்ணு கொடுத்தாங்க. வடக்கும் தெற்கும் கலந்துருச்சு, அதனால ராஜகோபால் ராஜாஜி ஆயிடுச்சு. அவங்களே ஜாதி பார்க்காம பொண்ணு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்களே கவலைப்பட வேண்டாம். காந்தி ராஜாஜி பேர சொல்லி எங்க பையனை புடிச்சு வச்சிருக்க. அது ரெண்டுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. யோ, யார கேட்டயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஓ, யார கேட்டு உங்க பையன் தங்கச்சி மேல கைய வச்சான்? எங்க தாத்தா ஒரே வீச்சுல 8 பேர் தலையை வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வெட்டத்தாண்டா தெரியும். நாங்க இருந்த இடத்துல இருந்த 75 பேரை சுட்டு தள்ளிடுவோம். ஏய், எங்க தாத்தா 100 பேரை சுட்டிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியாவுல வெட்டுறவங்களும் சுடுறவங்களும் இன்னும் உயிரோட இருந்துகிட்டு லவ் பண்றவங்கள சேர விடாம பண்றாங்கன்னு தெரியுது. உருப்பட மாட்டீங்களா? யோ, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு மாப்பிள்ளை பிடிக்க வந்தேன்? ஊர் பத்தி பேசாரு. இந்தியா ஒரே தேசம். இந்த ஊர்ல இருந்து அந்த ஒரு பொண்ணு கேட்பான், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் மாப்பிள்ளை கேட்பான். காந்திஜி இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்திய ஜாதிகளுக்கு சுதந்திரம் கேட்கல. இங்க ஜாதியை பத்தி பேசாதீங்க. ஜாலியன் வாலா பாக்கல டயர் துறை எங்காலு 40,000 பேரை சுட்டு கொண்டு இருக்கிறான். அது மட்டுமில்ல, இந்த இந்தியாவுல 10 அடிக்குளத்தில் தோண்டிப்பார், நம்ம ஆளுடைய எலும்பு கூடுதான் கிடைக்கும். சிங்கு, 40,000 பேரை சுட்டு கொன்னது உங்க ஊர்ல தானா? இந்த உண்மையே மறந்து போச்சு. எத்தனையோ அரசியல்வாதிங்க மேடை போட்டு பேசுறாங்க, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. அரே வா வா, அரே பாய் ரோ பாய்.
தைலத்தும்